சைரன் படத்துக்கு அப்புறம் ஜெயம் ரவி டைரக்டர் எம் ராஜேஷ் இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் பிரதர். இந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. படம் தீபாவளிக்கு வெளியாக இருக்கிறதுனால இப்பயே பிரதர் படத்தோட ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் கூட ஆடியோ லான்ச்சை கிராண்டா நடத்தி இருந்தாங்க. இந்த படத்துல ஜெயம் ரவி கூட ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன், பூமிகா, நட்ராஜ், ரமேஷ், விடிவி கணேஷ், சரண்யா பொன்மன்னன், எம்.எஸ். பாஸ்கர், யோகி பாபுன்னு பலருமே நடிச்சிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்லாவே ரீச் ஆகியிருக்கு. குறிப்பா பால்டப்பா எழுதி பாடின மகாமிஷி சாங் இந்த வருஷத்தோட வைரல் ஹிட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கு. எஸ்.எம்.எஸ், பாஸ் என்கிற பாஸ்கரன், ஓகே ஓகேன்னு பெரிய வெற்றி படங்களை கொடுத்த எம் ராஜேஷ் அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள் சரியா போகல. ஆனா இந்த பிரதர் படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில பிரதர் படத்தோட ஸ்டில்ஸ் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. போட்டோஸ் பார்க்கும்போதே இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு தெரியுது. ராஜேஷ் படத்துல மக்கள் பலருமே காமெடியை தான் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. எஸ்.எம்.எஸ், ஓகே ஓகே, பாஸ் என்கிற பாஸ்கரன் மாதிரியான படங்கள்ல காமெடி இருந்தாலும் எமோஷனலா ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த கனெக்ட் அவரோட படங்கள்ல மிஸ் ஆனது தான் படம் சரியா போகாம இருந்ததுக்கு ரீசன் பலருமே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இந்த பிரதர் படத்துல அந்த கனெக்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆடியோ லான்ச்லயே ஜெயம் ரவி ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர்க்குள்ள இருக்கிற பாண்டை வச்சுதான் இந்த படம் இருக்க போது, அதனாலதான் பிரதர்னு பேர் வச்சோம்னு சொல்லியிருந்தாரு. பூமிகா தான் ஜெயம் ரவிக்கு அக்காவா நடிக்கிறாங்க. பூமிகாவும் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் தமிழ் சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பத்தி டைரக்டர் ராஜேஷ் ரீசன்ட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கூட பிறந்த அக்கா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எப்போதுமே இருக்கும். அதனாலதான் அக்கா தம்பி பாசத்தை வச்சு ஒரு கதையை எழுதினேன். கண்டிப்பா இது எல்லா அக்கா தம்பிக்கும் பிடிக்கும். அதுக்குன்னு ரொம்ப சென்டிமெண்டா இல்லாம என்னோட பட ஸ்டைல்ல இருக்கும். இந்த படத்தோட கதை சென்னையில இருந்து ஊட்டி வரைக்கும் டிராவல் ஆகும். ஊட்டியில வெறும் 35 நாள்ல ஷூட்டிங்கை ஒரே ஸ்கெட்யூல்ல எடுத்து முடிச்சோம். ஜெயம் ரவி கூட ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அது இப்போ நிறைவேறி இருக்கு. அவர் உண்மையாவே ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னு டைரக்டர் ராஜேஷ் பேசியிருக்காரு. ஜெயம் ரவிக்கு பிரதர் படம் வெற்றி அடையணும்னு ட்ரெண்டாக் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். பிரதர் படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.